நிறுத்துங்கய்யா. பாத்துருங்கம்மா, பாத்துருங்க. பவானி வாங்க வாங்க. வணக்கம் பவானி. வாங்க. இது வேற. வாமா, நல்லா இருக்கியா? டிரைவரியா அந்த பையெல்லாம் கொஞ்சம் கொண்டாங்க சம்பந்திங்க. இருக்கட்டுங்க, பரவாயில்ல பரவாயில்ல சம்பந்தி. பவானி, குழந்தைய அப்பாட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் வாயேன். என்னங்கப்பா? கொண்டாப்பா, கொண்டா இங்க கொண்டா. வாமா வா, சீக்கிரம் வா. இந்தம்மா, நல்லா கலக்கு அப்படியே. நல்லா சுண்ணாம்பு கரையணும். வா வா வா. ஆரத்தி எடுக்கணும். பொம்பளை இல்லாத வீடு, அதான் பவானியை கூப்பிட்டு இதை எடுக்க சொன்னேன். எடுக்கலாம்ல சம்பந்தி? இதுல என்னங்க தப்பு? நல்லதை நினைச்சு எது பண்ணாலும் நல்லதுதான். யார் எடுத்தா என்ன தான்களை முக்கியம். நீங்க கூட எடுக்கலாம். சுத்துமா இப்படி. இன்னொன்னு இப்ப அப்படியே மாற்றி சுத்துமா. 3 முறை. கீழே சிந்திர பார்த்து. அப்புறம் மாமா பொட்டு வைமா, பொட்டு வை. இந்த பாப்பா கோய். லீலா கோய்மா. இதை அங்கே கொண்டு போய் கூட்டிட்டு வந்துருக்கோம். நீங்க வாங்க சம்பந்தி. வாமா பவானி வா. வர மாமா. என்ன சம்பந்தி இங்கே நின்னுட்டீங்க? உள்ள போங்க. வாங்க. உட்காருங்க சம்பந்தி. கொடையை கொடுங்க. போய் உட்காருங்க. மாமா, குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டணும். பவானி, என்னோட பழைய காட்டன் சாரி இருந்தா எடுத்துட்டு வா. சரி. வேண்டாம். மீனாட்சியோட புடவை எடுத்து வச்சிருக்கேன். பவானி கொஞ்சம் வாயேன். இருமா. பவானி, நீ குழந்தை எப்படி? பாத்து கொஞ்சம் தள்ளுமா. தள்ளுமா. மெதுவா. சம்மதி இருக்க ஒரு நிமிஷம். இந்த குழந்தை வாங்க. நான் பார்த்து என்ன சம்பந்தி இது? ஏத்த குறைச்சல வந்துருச்சு. பரவாயில்லைங்க. ஒரு நிமிஷம் அதை கொண்டாங்க. இது போதும்ல? போதும். ஒரு நிமிஷம். இதை கொஞ்சம் பிடிச்சுங்க. ஒரு முடி போட்டு. இப்ப சரியா இருக்குமா? அம்மா, குழந்தைங்க கொண்டாமா. இரு. அந்த பக்கம் தர வச்சு. இந்த பக்கம். சரிடா செல்லம். இல்ல பட்டுக்கு தாத்தா தொட்டில் கட்டியிருக்காங்க. பட்டுக்கு அடிச்சு. இருங்க சம்பந்தி. இத மாட்டிட்டா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் குழந்தைக்கு. நான் அந்த ரூம்ல போயிட்டு அந்த குழந்தைக்கு தொட்டில். மாமா, கயிறு ஒண்ணுதான் இருக்கு. நாம அப்புறமா பாத்துக்கலாம். அப்படியா? சரி. மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். உங்க முகத்துல இருக்கிற வாட்டத்தை பார்த்தா நீங்க சாப்பிட்ட மாதிரி தெரியல. நான் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன் மாமா. சரிம்மா. அந்த குழந்தைய கொண்டாவா.
காஃபி சாப்பிடுறீங்களா? காஃபி வேணாமா? லீலா, என்னப்பா? நீ இனிமேதான் ரொம்ப உறுதியா இருக்கணும். அப்பா என்னப்பா? அழகர் குளத்துல நீ சொன்னில்ல வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன்னு, அந்த முடிவுல உறுதியா இருக்கணும்னு சொல்றமா. கண் கூட பார்த்துட்டு இனிமே உன்னோட எதிர்காலம், உன் குழந்தைகளோட எதிர்காலம், இதுக்கெல்லாம் நீ வேற யாருக்கையும் எதிர்பார்க்க முடியாது. நீயே உன் காலில் நின்னாகணும். 2 குழந்தையோட சுமை உன் வயித்துல இருந்து நல்லபடியா இருந்துச்சேன்னு நிம்மதியா இருந்தேன். இப்ப புரிஞ்சு போச்சுமா, வாழ்நாள் பூரா அதுகளோட சுமையை நீ தான் தாக்கணும். அப்பா ஏன் குழந்தைங்க தானப்பா, அந்த சுமை எனக்கு வலிக்காதுப்பா. நீ வேலைக்கு போயே ஆகணும். இந்த வேலை நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். முடியுமாப்பா? முடியும்டா. உங்க அப்பனுக்கு பணம் காசு இல்லாம இருக்கலாம், ஆனா செல்வா கொண்டவங்களோட நட்பு எனக்கு இருக்குது. அவங்க காலில் கையில உழுத்தாவது எப்படியும் நான் உனக்கு இந்த வேலையை வாங்கி தரேன். வாங்கிட்டு வந்தாவணும். இந்த இன்டர்வியூக்கு 2-3 நாள் இருக்குதுல்ல? ஆமாப்பா. கவலைப்படாத, வேலை கிடைச்சிடும். தைரியமா இரு, தைரியமா இரு. லட்சுமணா, நம்ம வீட்டுல முதலா இப்படி ஒரு விசேஷம் நடக்குது. இத நம்ம நல்ல விதமா கொண்டாடணும். இந்த பாரு, கஞ்சத்தனம் இல்லாம பெரிய பட்ஜெட்டா போடு, தூள் கலப்பிடுவோம். சும்மா விவசாய கட்டுத்தனமா பேசாதீங்க. தூள் கலப்பிடுவாங்களாம்ல. இது பொம்பளைங்க விசேஷம். கல்யாணம் மாதிரி தாம் தூம் எல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் அடக்கிதான் செய்யணும். தெரியண்டா ராஜேசலம், இப்ப சடங்கு நான் என்ன டான்ஸ் ப்ரோகிராம் வைக்கணும்னு சொன்னேன். பின்ன தூள் கலப்பிடலான்னா என்ன அர்த்தமா? அது இல்ல செல்லம், நெருக்கமான சொந்தங்களை கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போட்டு பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை வழக்கமா லட்சுமணங்கிட்ட இருக்கிற பிசினாரித்தனம் இல்லாம பண்ணணுங்கிறதான அர்த்தம். சரி, அப்படின்னா ஓகே. டேய், நான் கஞ்சித்தனமா செலவு பண்ணாலும் என் பாக்கெட்ல இருந்தா செலவு பண்றேன். உன்ன மாதிரி அடுத்தவன் பாக்கெட்ல இருந்தா செலவு பண்றேன். அதெல்லாம் எதுக்கு? சரி, உன் சடங்குக்கு யாரா ஒண்ணு சுமாரு. இப்போ நம்ம சடங்குக்கு யாரெல்லாம் கூட போற? டேய், நம்ம வீட்டு சொந்தங்கள் பத்தி பிரச்சனை இல்ல, கோபி சம்பந்த வேலையில தான் பிரச்சனையே. அதுல என்ன மாமா பிரச்சனை? விஜய் கூட பிறந்தவங்க சம்பந்தமா யாரார கூப்பிடுறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னத்தங்க யோசிக்க வேண்டியது இருக்கு? ஈஸ்வரி, அழகர் குளம் பெரியவர் சிதம்பரம், பவானி, அப்புறம் லீலா வீட்லயும் கூப்பிடணும், சரோ வீட்லயும் கூப்பிடணும். அப்புறம் பேசலாம். அப்ப தனம் காது கேட்கலடா. தனம் தனம். ஓஹோ, ஆமா, போஸ் தனம் 2 பேரும் கூப்பிடணும்ல. என்னங்க இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அவர் என்னமா பண்ணுவாரு? பாவம் பொம்பளை பிள்ளை பத்தி வச்சிருக்காரு. அது வளர்ந்து வயசுக்கு வந்தாச்சு. இனிமே காலம் பூரா கவலை தான், சிந்தனை தான். டே குமார், நான் டிசைட் பண்ணிட்டேன்டா. என்ன யாருக்கும் சாப்பாடு போடுறது அது இல்லடா, விஜய் கூட பிறந்த எல்லாரையும் நான் கூப்பிடுறதா முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா? நிஜமாதான்டா. அப்ப தனம் 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 போஸ் எல்லாரையும் கூப்பிடுறதா முடிவு பண்ணிட்டேன். போசிமா? வாட் யூ மீன்? என்னங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமாதாண்டி, எல்லாம் ஒரு காரணமா தான். அப்படி என்னங்க காரணம்? ஈஸ்வரி, எல்லா சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டுட்டு போஸ் தனம் 2 பேரையும் கூப்பிடாம விட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவங்க சொந்தமெல்லாம் ஏன் அவங்க 2 பேரையும் கூப்பிடல அப்படின்னு கோச்சிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வராம விட்டாங்கன்னு வச்சுக்கோ, நமக்கு அசிங்கம் தானே. அதனால 2 பேரையும் கூப்பிடுறதா முடிவு பண்ணிட்டேன். சரி, உன் இஷ்டம். ஏய் மாமா, ஏன் எல்லாரும் இப்படி சட்டு சட்டுன்னு பேச்சு நிறுத்துறீங்க? ஏய், உனக்கு விவரம் பத்தாது, நீ சும்மா இரு. அது இல்ல கவிதா, இப்ப நடக்கிறது உயர்மட்ட குழுவோட கூட்டம். ரகசியங்கள் வெளியாக கூடாது இல்லையா? அதான். ஓ,
ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷனை ஜாம் ஜாம் நடத்த போறேன். ஆமா. வெரி குட் லட்சுமணா. டேய் நம்ம வீட்டில் நடக்கிற இந்த ஃபங்க்ஷனை சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற மாதிரி ஜாம் ஜாம் நடத்த போறேன். எல்லாரையும் கூப்பிட போறேன், ஒருத்தரை தவிர. என்னோட முடிவை நீங்க எல்லாரும் ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரை தவறையா? யார் அது? சொல்றேன். என்னடா இது, ஒருத்தனை மட்டும் கூட மாட்டேங்கிற. ஹூ இஸ் தட் லக்கி ஃபெலோ? வேற யாரு? கோபிதான். சரோமா, என்னம்மா அது? உன் மாமியார் காலையில கோவிச்சுட்டு போனவ இது வரைக்கும் காணுமே. அப்படி இவ போய் தங்குற மாதிரி அக்கம் பக்கத்துல கூட யாருமே இல்லையம்மா. அதான் பாட்டி எனக்கும் கவலையா இருக்கு. ஒருவேளை அவர் கடைக்கு போய் அவர்கிட்ட புலம்பிட்டு இருப்பாங்களோ? இல்ல, அப்படியெல்லாம் அவ கடைக்கு போயிருந்தான்னா உன் புருஷன் உன்னை நேர்ல வந்து திட்டிருப்பான், இல்ல போன்லயாவது உன்னை திட்டிருப்பான். அண்ணி, அம்மா எங்க காணோம்? அத தாமா நானும் சரவும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதோ பாரு, உங்க ஆத்தா போனால எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்துல எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, வந்துருவாங்க. சரோமா, மாணிக்க மத்தியானம் சாப்பிட வந்தானா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா, கேட்டானா? அப்புறம் எப்படி உன் மாமியார் கடைக்கு போயிருப்பாங்கிற சான்ஸே இல்லையம்மா. பாட்டி, இப்ப லாரி ஆபீஸ் ஒண்ணு இருக்குல்ல, இத பாரு, நான் உறுதியா சொல்றேன், உன் மாமியார் லாரி ஆபீஸ்க்கோ கடைக்கு போறதுக்கோ சான்ஸே இல்ல. சரோ, எனக்கு தண்ணி கொடு. செல்வம், அந்த கலெக்ஷன் போனியே, அங்க மணியை பாத்தியா? நான் பார்த்தேன். அவன் நமக்கு மேல சுதாரிப்பா இருக்கானே. என்னவா? பேங்க்ல 1000 ரூபா தான் பணம் இருக்குன்னு பேங்க் பாஸ்புக்கை காட்டுறான். அவன்கிட்ட இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்காவாதுடா, கராரா இருக்கணும். கராரா பேசி பார்த்தேன். கையில ஒரு செக்கை வச்சிருக்கான், பெரிய அமௌண்ட். அந்த செக்கை போடுறதுக்கு அவனுக்கு 2-3 நாள் ஆகுமா, அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கங்கன்றான். சரி, பார்த்து செய். எங்க இத பாரு, நான் அப்பவே சொல்லல, அவங்க வேற ஏதோ விஷயத்தை பத்தி பேசுறாங்க. உன் மாமியார பத்தி எதுவும் பேசல. ஐயோ பாட்டி, அத்தை எங்க போனாங்க? அதானே எனக்கும் தெரியல. ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது பாட்டி. எதுக்கு பாத்துறது? நான் நினைக்கிறேன் அவளுக்கு இருக்கிற ஆத்திரத்துல ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதான் நான் பார்த்தேன். மாமியாரு ஊர் அடிச்சு உலையில போடுறவளாச்சே, முழுசா வந்திருக்கா பாரு. என்னம்மா, வந்த உடனே படுத்துட்டீங்க? உடம்புக்கு ஏதாவது? எங்கம்மா போயிட்டு வரீங்க? பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி, சாப்பிடாம படுத்தா அப்படி? வாங்க சாப்பிடலாம். சரோ, சாப்பாடு எடுத்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. பக்கத்து கோயில்ல ஏதோ விசேஷமா பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், போதும். என்னம்மா பிரசாதம் சாப்பிட்டேன்னு சொல்றீங்க? வாங்கம்மா சாப்பிடலாம், வாங்க. ஐயா சாமி, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா? சரோ, உன் முகம் எப்படி வாடி இருக்கு? பாட்டி, வழக்கு போல சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணுமே பேசாம இருக்காங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்குமா பயப்படுற நீ? பின்ன என்ன பாட்டி, அத்தைக்கு என்ன ஆச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல சரோ. மாணிக்கம் அவ அம்மா பேச்ச முன்ன மாதிரி காது கொடுத்து கேட்கறதே இல்ல. அவளுக்கு உன்னை திட்டி 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 வாயே வலிச்சு போச்சு. அவளும் பேசாம இருந்துட்டா. அதனால இந்த பேச்சை இத்தோட விட்டுடு. இல்ல பாட்டி, காலையில நடந்த விஷயத்தையும் அத்தையோட மனசுல இருக்கிற வருத்தத்தையும் அவர்கிட்ட சொல்றதுதான் சரி. ஐயோ சரோ, நீயே போய் விஷயத்தை சொல்லிட்டேனா அது பெரிய பிரச்சனை ஆயிடுமாது. ஐயோ இல்ல பாட்டி, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுமா. நீயே போய் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சீன்னா உன் மாமியார் என்ன சொல்லுவா தெரியுமா? நான் ஒன்னும் பேசலப்பா, உன் சம்சாரம் தான் பிரச்சனையே உண்டு பண்ணா அப்படின்னு கதையவே உண்மையில திருப்பி போட்டுருவா. மாணிக்கமும் அவ ஆத்தா சொல்றதான் நம்புவான். நான் சொல்றத கேளு, இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுடு, அது உனக்கு நல்லது.